எப்பவும் போல் இன்றைக்கும் அம்மானுஷமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன கதைன்னா, நார்மலாக இந்த அமானுஷத்துக்கு மேலே பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த மோட்டரில் நைட் டைமில் வேலை முடிஞ்சு தனியாக போவாங்க இல்லையா, மற்ற எல்லாத்தோடையும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமான அமானுஷங்களை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. சட்டுன்னு மோட்ரு வெயிட் ஆகும். சில பேர் பின்னாடி பிடிக்கிற மாதிரி லிஃப்ட் கேட்டு போவாங்க இல்லையா, இந்த லிஃப்ட் கேட்டு போன பேய் கதைங்க நான் நிறையாவே கேட்டிருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி கதைங்க நிறையா பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதையை நம்மக்கிட்ட சொன்னது யாருன்னா, ஷர்மான்னு ஒரு ஆள் தான் இதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அமானுஷ்யமான பேய் கதை ஷர்மாக்கு நடந்ததுன்னா, ஷர்மாக்கு நடக்கல, ஷர்மாவோட அண்ணனுக்கு நடந்த அமானுஷ்யமான கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்படி என்னன்னா கதை ஷர்மாவோட அண்ணனுக்கு நடந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஷர்மாவோட அண்ணனுக்கு நடந்த அமானுஷ்யமான பேய் கதைன்னு சொன்னேன் இல்லையா. ஷர்மாவோட வீட்டில் பார்த்திங்கன்னா, ஷர்மாவோட அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான். அவங்க அம்மா அப்பா மொத்தமே 4 பேர் தான். ஷர்மா இந்த கதை நடக்கிறப்போ படிச்சிட்ருக்காரு. இது எப்போ நடந்ததுன்னா, சரியாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுற அமானுஷ்யமான பேய் கதை தான் இது. அப்போ ஷர்மாவோட அண்ணன் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஷர்மா படிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க அப்பாவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த கதையில் ஃபேமிலி அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஷர்மாவோட அண்ணன் மட்டும்தான். இப்போ நம்ம ஷர்மாவோட அண்ணனோட லைஃப்குள்ளே போகலாமா. ஷர்மாவோட அண்ணன் வேலை பண்ணிகிட்ருக்காரு சொன்னேன் இல்லையா. அவர் ஒரு கம்பெனியில் என்ன வேலை சொன்னாங்கன்னா, லீட்ரு. அவர் ஒரு கம்பெனியில் இந்த மிஷினுங்கெலாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய மிஷினுங்கெலாம், அந்த மாதிரி மிஷினுங்களுக்கு லீட்ராக இருக்கிற அவர் கீழே கொஞ்சம் பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போவே வளர்றேன். லீட்ருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா வேலை எப்படி இருக்கும்னு. மற்ற வேலைக்காரவங்க மாதிரி இந்த லீடருங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வேலை முடிச்சு உடனே வீட்டுக்கு போக முடியாது. அந்த லீடருக்கான இது வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த லீட்ரு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இவங்க வேலையை விட்டு வர முடியும். எமர்ஜென்சி ஏதாவது வேலை வந்துச்சுன்னா உடனே இவங்க திரும்பவும் கம்பெனியில் போய் அந்த வேலையை செய்யணும். அந்த மாதிரி வேலையை தான் ஷர்மாவோட அண்ணனும் செஞ்சிட்ருக்காரு. அன்றைக்கி அந்த நாளும் ஷர்மாவோட அண்ணனுக்கு ரொம்பவே லேட் நைட் தான் வேலை முடியுது. அவருக்கு அன்றைக்கி வேலை முடியறதுக்கே 9 மணிக்கு மேலே ஆகுது. கம்பெனிலேருந்து ஒரு 9:30 மணிக்கு அவர் மோட்ரு எடுத்துகிட்டு வெளியாகிறாரு. அவர் வெளியாகி போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற அந்த வழி கொஞ்சம் தூரம் ரோட்டில் லைட்லாம் இருக்கும். அது ஒரு பழைய ரோடு. அவர் அந்த பழைய ரோடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த பழைய ரோட்டில் கொஞ்சம் தூரம் லைட் இருக்காது, ரொம்பவே இருட்டாக இருக்கும். அந்த டைம் அந்த ரோடை ரொம்ப பேர் பாய்க்கவும் மாட்டாங்க. அந்த நேரத்தில் வேலை முடிஞ்சு போகிறது ஆள் ரொம்பவே கம்மி இல்லை, மோஸ்ட்லி ஆளே அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அத்தனை மணிக்கு வேலைக்கு போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. ஒன்று வேலை செய்வாங்க, இல்லைன்னா வெள்ளனே வேலை முடிஞ்சு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் தான் நைட்டில் அந்த டைமில் வெளியாவாங்க. அதே மாதிரி தான் ஷர்மாவோட அண்ணனும் வரும்போது யாரோ முன்னுக்கு பின்னாடின்னு யாரும் இல்லை, அவர் மட்டுமே தனியாக அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பழைய ரோடு தெரியும் இல்லையா, ஒரே காடு இந்த மரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வழியில் தான் அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒன்றும் அந்த ரோடு புதுசு கிடையாது. அவர் எப்போவுமே வேலை முடிஞ்சு வந்துட்டு போகிற ரோடும் அது தான். அவர் வேலை முடிஞ்சு நைட்டு லேட்டாக வர்றதும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்போவுமே சில டைம் இப்படி தான் ஆகும், நைட்டில் லேட்டாக வருவார். அதனால அவருக்கு எந்த பயமும் இல்லை, நார்மலாக தான் வந்துட்டுருக்காரு. அப்படி அவர் மோட்டரில் வந்துட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வயசான ஒரு ஆள் இவரை கை காட்டி நிறுத்துறாரு அந்த ரோட்டில். ஷர்மாவோட அண்ணன் அந்த வயசானவரை பார்த்து எதையுமே அவர் யோசிக்கல. என்னடா ஆள் இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே வயசான ஒரு ஆள் நிற்கிறாரு, தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ரோடு, இந்த மாதிரி ஆள் பார்த்ததுலன்னு எதையுமே அவர் யோசிக்கல. நார்மலாக ஒரு ஆள் லிஃப்ட் கேட்டு நிப்பாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நிப்பாட்டினோன்னே வயசான ஆள் லைட்டே இல்லை இந்த இடத்துல நிற்கிறாருன்னு, சரி உதவி ஏதாவது கேட்பாங்களோன்ட்டு இவர் வண்டியை போய் அந்த வயசான ஆள் முன்னுக்கு நிறுத்துறாரு.
வண்டியை நிறுத்தினார் இல்லையா அந்த வயசான ஆள், அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு 60லேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் தான் அவர் வண்டியை நிறுத்தினோடனே ஷர்மாவோட அண்ணன் சலாவா சொல்கிறான், ஷர்மாவோட அண்ணன் நினச்ச மாதிரியே அவர் வந்து இவர்கிட்ட உதவி தான் கேட்குறாரு. உதவினா என்ன உதவினா வந்து லிஃப்ட்டு தான் கேட்குறாரு. என்னை வந்து இங்கேருந்து அவர் ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறாரு, அங்கே கொண்டு போய் விட முடியுமான்னு ஷர்மாவோட அண்ணங்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிற அந்த இடம் ஷர்மாவோட அண்ணன் போடுற வழி தான். அப்போ ஷர்மாவோட அண்ணன் அந்த வயசான ஆளுக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நான் ரொம்ப நாள் இந்த வழியாக தான் வேலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட உங்களை நான் பார்த்ததே இல்லை, இப்போ மணி ரொம்பவே லேட் ஆகுது, தனியாக வயசான நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு ஷர்மாவோட அண்ணன் அந்த வயசான அங்கிள் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசான அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், வேலையை முடிச்சுட்டு வரதாங்குள்ள பஸ்ஸு போயிடுச்சு, அதான் யாராவது வராங்களா லிஃப்ட்டு கேட்கலான்ட்டு இப்படியே வந்தேன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஷர்மாவோட அண்ணங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஷர்மாவோட அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த பஸ்ஸும் கிடைக்காது, யாரும் உங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும், யாராவது அந்த சைடு வர்றவங்களும் உங்களுக்கு அதிசய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இங்கே இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பை காட்டி அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நில்லுங்க, இல்லைன்னா நான் உங்களை அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், கண்டிப்பாக அடுத்த பஸ் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்துடும், நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி போங்கன்னு தான் ஷர்மாவோட அண்ணன் அப்பவும் சொல்கிறாரு. இந்த வயசான அங்கிள் இருக்கார் இல்லையா அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கே வரமாட்டுறாரு. ஏன்னா வந்து அவர் எப்படியாவது ஷர்மாவோட அண்ணனோட பைக்கில் ஏறி போகலான்னு பிளான் பண்ணிட்டாரு. ஷர்மாவோட அண்ணனுக்கு அப்பவும் சரியாக படலை, ஏன்னா இந்த ஆள் வந்து புதுசாக இருக்கார், இதுக்கு முன்னுக்கு பார்த்ததே இல்லை, இவர் சொல்கிறதும் அவருக்கு நம்புகிற மாதிரி இல்லை. அதனால அவர் சொல்கிறாரு, இல்லை அடுத்த பஸ்ஸு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது வண்டி வரும், நீங்கள் போங்க, நான் சீக்கிரம் போகணுன்னு அவர் அந்த வயசானவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போவும் அந்த வயசான அங்கிள் ஷர்மாவோட அண்ணனை விடவே மாட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லையா நீயும் போயிட்டேன்னா அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்னே தெரியல, எனக்கு வேறு இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குது, நீ எப்படியாவது எனக்கு உதவி செய், நீ போடுற வழியில் நான் இறங்கிக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு போயிடாத, எப்படியாவது உதவி செய்யணும் ரொம்பவே பரிதாபமாக ஷர்மாவோட அண்ணனை பார்த்து அந்த வயசான அங்கிள் கேட்குறாரு. இவர் இவ்வளோ கேட்டோம் ஷர்மாவோட அண்ணனால மறுக்கவே முடியல. சரி பரவாயில்ல வாங்க அங்கிள், நானே உங்களை கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அவரையும் வண்டியில் ஏற்றிக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஹெல்மெட் இல்லை அங்கிள், எப்படி உங்களுக்கு ஓகேவான்னு. அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, ஹெல்மெட்லாம் பரவாயில்லையா, என்னை கொண்டு போய் விட்டால் போதும், சீக்கிரம் போ, நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பலான்னு சொல்லி ஷர்மாவோட அண்ணனை ரொம்ப வேகமாக அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு அந்த வயசான அங்கிள். அங்கேருந்து கிளம்பி ஷர்மாவோட அண்ணன் வந்து அந்த அங்கிள் ஏற்றிட்டு போயிட்டுருக்கும் போது நார்மலாக தான் அந்த அங்கிள்கிட்ட அவர் என்ன இதெல்லாம் விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரித்து போயிட்டுருக்காரு. பின்னாடி இருந்த அந்த அங்கிள் வந்து ஷர்மாவோட அண்ணங்கிட்ட அதுக்கு மேலே எதுவுமே பேசலை, உக்காந்து ஒரு சிலை மாதிரி அப்படியே உக்காந்துக்கிட்டே தான் வராரு. ஷர்மாவோட அண்ணனுக்கு என்னடா இது அப்படி கெஞ்சிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தார், இப்போ நம்ம விசாரிக்கிறோம் கேட்குறோம் எதுவுமே சொல்ல மாட்டாரு, இப்படியே உக்காந்துருக்காருன்னு யோசிச்சு போயிட்டே இருக்காரு. அடுத்த 2 செகண்ட் அவர் அந்த மாதிரி யோசிச்சு போயிட்டே இருக்கும் போது அடுத்த 2 செகண்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்பாங் மாதிரி ஒன்று வருது. அந்த சிம்பாங்கில் வளைஞ்சது மட்டும்தான் ஷர்மாவோட அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஷர்மாவோட அண்ணன் அந்த சிம்பாங்கில் வளைஞ்சதுக்கப்புறம் கண்ணு திறந்தது 3 நாள் கழிச்சு தான், அதுவும் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸான நிலைமையில தான் அவர் கண்ணே முழிச்சு பார்த்துருக்காரு. அவரோட ஒரு கையும் ஒரு காலும் ரொம்பவே அடிபட்டு கால் வந்து செதஞ்சு போன ஒரு நிலைமையில தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அவரை அன்னைக்கு ராத்திரி அந்த ரோட்லேருந்து எடுத்தது வந்து ஒரு போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது இவர் ரோட்டில் அடிபட்டு ரொம்பவே ரொம்பவே ரத்தத்தோட, அது என்ன சொல்லுவாங்க கோர விபத்துன்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவர் மட்டும் நடு ரோட்டில் இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு தான் போலீஸ்காரங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க.
கண் முழிச்ச சர்மாவோட அண்ணன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த அங்கிள், அந்த வயசான அங்கிள் கூட வந்தார் இல்லையா, அவர் ஹெல்மெட் கூட போடலை, அவருக்கு என்ன ஆச்சுன்னு இவங்க அம்மா கிட்ட ஷர்மாவோட அண்ணன் கேட்கும் போது தான் அவங்க அம்மா ஷர்மாவோட அண்ணன் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 3 நாள் முன்னுக்கு உன்னை அந்த ரோட்லேருந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு வரும்போது நீ மட்டும்தான்டா இருந்த, உன் கூட யாருமே இல்லை, நீயும் உன்னோட மோட்டரும் மட்டும்தான் இருந்துச்சு. நீ எப்படி அடிபட்டிருந்த, நீ என்ன குடிச்சிருந்தியா, இல்லை உன்னை யாராவது வந்து அடிச்சிட்டாங்களா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தியான்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர்ஸ், அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்திருக்காரு, அவங்க அம்மா பேசுனதை கேட்ட பிறகு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு அவங்க அம்மாட்ட, இல்லை அவர் வந்து குடிக்கவே இல்லை, போலீஸ்காரங்க வந்து அன்றைக்கி நைட்டே வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டியிருக்காரா இல்லையான்னு டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்து ஆக்சிடென்ட் கேஸு எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் வந்து குடிக்கல, சுயநினைவோடு தான் இருந்திருக்காரு. அப்போது எப்படிரா அடிப்பட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்த சிம்பாங்கெலாம் அவர் வளையும் போது முன்னுக்கு வண்டி லோரின்னு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஷர்மாவோட அண்ணன் ரொம்பவும் மெதுவாக தான் போயிருக்காரு, வேகமாக போல, நார்மல் வேகத்தில் தான் அவர் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்போ எப்படிரா அடிப்பட்டேன்னு அவர்கிட்ட கேட்கும் போது ஷர்மாவோட அண்ணன்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியவே இல்லை யார் எப்படி வந்து எதனால அடித்தாங்க, எப்படி அடிப்பட்டார், முன்னுக்கு ஏதாவது வண்டி வந்து அடிச்சிச்சான்னா இவர் வந்து பார்க்கும்போது இவருக்கு எதுவுமே இல்லை. அந்த வளைவில் வளைஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு எந்த நினைவுமே இல்லை. அப்போ எப்படி அடிபட்டாருன்னு இப்போ வரைக்கும் ஷர்மாவோட அண்ணனுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கூட வந்த அந்த தாத்தா யார், ஷர்மாவோட அண்ணன் மட்டும்தான் அங்கே அடிபட்டிருந்திருக்காரு. அந்த தாத்தா யார் என்னன்னு எதுவுமே தெரியல. இப்போ வரைக்கும் ஷர்மாவோட அண்ணனுக்கு மட்டும் இல்லை, ஷர்மாக்கும் அந்த அம்மா நிஷிமான்னு வயசான அந்த ஆள் யாருன்னு இப்போ வரைக்கும் அவங்கக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஷர்மாவோட அண்ணன் வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அம்மா நிஷிமான கதைகள் ஏதாவது நடந்திருக்கா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்